என்னக்கா, தம்பியும் பப்பியும் என்ன எந்திரிச்சோல்ல, போய் எழுப்பிடலாமா? வேணா விடுடி, நல்லா தூங்கட்டும். இல்லக்கா, மணி இப்பயே 8 ஆயிருச்சு, சாப்பிட டைம் ஆயிடுச்சுல. நம்மளும் புட்டு இடியாப்பமும் ஆர்டர் சொல்லியிருந்தோம், எல்லாமே வந்துருச்சு. தம்பி வர 8:30 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுருவான் காலையில. அரை மணி நேரம் இருக்குல்லடி, வந்துருவாங்க. சரிக்கா, நாளைக்கே ஊருக்கு கிளம்புறேன்டி. ஏக்கா, நீதான் ஒரு வாரத்துக்கு இருக்கிறேன்னு சொன்னேன். நான் சொன்னேன் நான் ஒரு வாரத்துக்கு 2-3 நாளைக்கு இருக்கிறேன்னு தான் சொன்னேன். மரமோ பப்பி தான் ஒரு வாரத்துக்கு இருங்கம்மா அப்படின்னு சொன்னா. இருந்துட்டா போவேன், நமக்கு வேற ரொம்ப உடம்பு முடியல. நீ சொல்லவும் டக்குன்னு வந்தேன் கல்யாணத்துக்கு. இல்லைன்னா ஒரு மாதிரியா இவர் அவரு. ஆமாமா, அது வேணா வாஸ்தவம் தான்க்கா. நான் வேணா ஊருக்கு போயிட்டு தாலி பிச்சு கட்டும் போது வேணா வரேன். நீ சொல்றியா என்னன்னு கூட தெரியல, அதுக்கு ஏன்க்கா சொல்லாம போறேன்? உனக்கு கண்டிப்பா சொல்லுவேன். சரி சரி, சொல்லி அனுப்பு. போதைக்கு வேணா வரேன். அப்ப நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்பட்டும்ல. சரிக்கா, போயிட்டு வாங்க. அப்புறம் உன்னே கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருந்தேல. ஆமாக்கா, ராஜுட்ட வந்தோடனே கேளு, நானும் அக்கா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி கேளு. சரிக்கா, கேட்டு பாக்குறேன். அத்தை, மருமக பப்பியே கிளம்பி வந்துட்டா. வாமா பப்பி. எங்கம்மா தம்பி ஆளக்கானா, நீ மட்டும் தான் வந்திருக்க? ஒரு குளிக்கிறாரு. சரி சரி, குளிச்சுட்டு வரட்டு பொறுமையா. தம்பி வந்தோடனே 2 பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுங்க. சரிங்க தா. அப்புறம் ஃப்ரிட்ஜில் பூ இருக்குமா, எடுத்து வச்சுக்கோ. சரிங்க தா. பூ இருக்குன்னா போய் எடுத்துட்டு வந்து கொடு. இல்லக்கா, நான் எப்படி எடுத்துட்டு வந்து கொடுக்கறது? ஏன்டி நீ அப்படி யோசிக்கிற? ஏன், உன் வீட்டுக்கார இல்லாதனால மருமகளுக்குலாம் பூ கொடுக்கலான் இருக்கா? ஆமாக்கா. அப்படிலாம் யோசிக்காத சரியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீயும் ஒரு சாமி மாதிரி தான். அதுவும் இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் மாரியாய்க்கு சமம். போய் எடுத்துட்டு வந்து குடுறி இப்போ. ஆமாத்த, நீங்களே எடுத்துட்டு வந்து கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். நீ அந்த சம்பரதாயம் இந்த சம்பரதாயம் பார்த்துட்டு உன் வீட்டு விசேஷத்துல ஒதுங்கி நிக்காத சரியா? நின்று நீ தான் எல்லாமே எடுத்து செய்யணும். ஆமா. இல்லக்கா, பாக்குறவங்க 1000 சொல்லுவாங்க, ஏதாவது பேசுவாங்க. நம்ம காதுலயே வாங்க கூடாது சரியா? உங்களுக்கு என்ன வேலை, இதையோ சொல்லிட்டு போறாங்க, அதெல்லாம் கண்டுக்காத சரியா? சரிக்கா, போய் மரும பிள்ளைக்கு பூ எடுத்துட்டு வந்து கொடு போ. சரிக்கா. என்னம்மா, நைட்டு நல்லபடியா நடந்துக்கிட்டானாவே? போங்கம்மா, எனக்கு ஒரே வெக்கமா இருக்கு. சரி சரி, பார்க்கும் போதே தெரியுது. சரி, எப்பவுமே இதே மாதிரி சந்தோஷமா இருங்க. சீக்கிரமே எங்களுக்கும் ஒரு பேர பிள்ளை பெற்று கொடுத்தேன்னு வச்சுக்கோ, நாங்களும் அதை நல்லா வளர்த்துட்டு எங்க காலத்தை நல்லபடியா கழிச்சிருவோம். ஆமா, அப்படிலாம் சொல்றீங்க? அப்படிலாம் இல்லம்மா, நீங்களா நல்லா இருக்கணும். சரிம்மா. ஆமா, நகனட்டுலாம் போட்டுக்க வேண்டியதானே? வீட்டுல தானேமா இருக்கோம், அதான் வேணான்னு விட்டுட்டேன். சரிதா, வந்து உட்காருவா. நின்றுகிட்டே இருக்கா ரொம்ப நேரமா? பரவாயில்லம்மா. பரவாயில்ல என்ன, வந்து உட்காருத்தா. அதெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டேன். இன்னும் கிராமத்து சைடு தான் சொல்லுவாங்க, பெரியவங்க சேர்ல உட்காந்தா சின்னவங்க கீழே தான் உட்காருன்ட்டு. அப்படிலாம் கிடையாதுமா, ஃப்ரெண்ட்ஷிப்னா நல்லா பழகிட்டா எந்த பிரச்சனையும் வராதுல. அதுவும் சரிதாம்மா. நாளைக்கு தம்பியை கூட்டிட்டு வீட்டுக்கு வா. புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு பரிசு ஒரு பொண்ணும், நீ ராஜு அத்தை எல்லாரும் சேர்ந்து வாங்க. சரிம்மா, கண்டிப்பா வரோம். ஆமா, மல்லிகைப்பூவு தலைக்கு நேரமா வச்சுக்கோ எல்லாத்தையும். சரிங்க தா. வச்சு விட்டுமாமா? இன்னும் வச்சிருக்கியா? வச்சிருக்கேம்மா. போய் வச்சுட்டு வா போ. தம்பியை கூட்டிட்டு வா. சரிங்கம்மா. பரவாயில்லடி, உனக்கும் நல்ல மருமக தான் அமைஞ்சிருக்கா. பரவாயில்ல, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுலயும் பேசுற பாங்களையும் ஒரு மருமக கெட்டிக்காரி தான். ஆமாக்கா, நானே நினைச்சு கூட பாக்கல கல்யாணம் வேணாம் வேணாம் நின்னா. நானே பயந்துட்டே இருந்தேன். அடா வயசாயிட்டே போதே, என்னடா பண்றது ஏது பண்றது, நம்ம காலம் வரைக்கும் இது பாப்போம், நம்ம போனதுக்கு அப்புறம் யாரா பாக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். மனசுலயே கடவுள் பூந்து சரி கல்யாணம் பண்ணி கூடான்னு சொல்லிட்டாரு போல இருக்கு. அவனும் சரின்ட்டான். எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கா பப்பிய. எனக்கும் தான். மருமோ கிட்ட சொல்லியிருக்கேன், கறி விருந்துக்கு எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வர சொல்லியிருக்கேன். சரியா? நீயும் வரணுமா? ஏக்கா நீ வேற, அதெல்லாம் வேண்டாம் விடு. சைவ விருந்தே வச்சிருக்கா, கறி விருந்து வச்சுன்னா உனக்கு தான் சிரமம், செலவு வேற. அப்படி போடி நீ வேற. நம்மத்தையும் பார்க்க கூடாது, செலவையும் பார்க்க கூடாது. புள்ள ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் கல்யாணம் பண்ணிருக்கு, அதுக்கு விருந்து வைக்கிறதுல என்னடி சிரமம் இருக்கு, செலவு இருக்கு. சரிக்கா, உன் விருப்பப்படியா எப்படி வேணா வையே. சரிடி. நம்மம்மா ராஜு குளிக்கிறான்? ஆமாம்மா. அவன் ஏற்கனவே 1/2 மணி நேரம் குளிப்பான். இந்த அப்பூ மேலே ஏற்றி வச்சிருக்க, தம்பி வச்சு விட்டுச்சா? ஆமாம்மா. இறக்கி வைமா, தான் நல்லா இருக்கும். சரிங்கம்மா. இது வரைக்கும் அத்தை அத்தைன்னு சொல்லிட்டு இருந்துச்சு மருமவ, இப்ப என்ன அம்மா எல்லாம் சொல்லுது. இதுவும் நல்லா தானேக்கா இருக்கு. பொம்பளை பிள்ளை இல்ல, அவ அம்மா அம்மான்னு கூப்பிடுறது. ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா எப்படி கூப்பிடும், அந்த அளவுக்கு இருக்குக்கா எனக்கு. சரி சரி இருக்கட்டும். ஆனா ஒண்ணுடி, அதே அளவுக்கு நீ நல்லா பாத்துக்கணும் என்ன, சரியா? சரிக்கா. இந்த வீட்டுக்கு வந்தா என் மறு பொண்ணுக்கா, அது வாழ்நாள் ஃபுல்லா இருக்கணும்டி. ஆமா சொல்லிவிட்டேன் என்ன. சரிக்கா. இப்பதான் நல்லா இருக்குமா, கண்டிஸ்டே பட்டு உனக்கு இல்லம்மா. உன் மருமகளுக்கும் அவனுக்கும் தினமும் சுத்தி போடுறீ, ஊருக்கண்ணே பட்டிருக்காமா. அக்கா, யாரையும் கூட்டிட்டு போல கல்யாணத்துக்கு, எங்க ஊருக்கு பட போகுது? அப்படி சொல்லாதடி, திருஷ்டிங்கிறது எங்க வேணா வரும். சரிக்கா, தினமும் 2 பேருக்கும் சுத்தி போட்டுறேன். சரி சரி. நான் 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகுது, இந்த பையன் இந்த குளிச்சுட்டு இருக்கான், ரொம்ப மோசம். அவர் அப்படி திட்டாதீங்கம்மா. பாத்தியா மரும பிள்ளைக்கு புருஷனை பத்தி ஒண்ணு சொன்னே கோவம் வந்துருச்சு. ஆமாக்கா. அம்மா. அடியாத்தி, ஏன் மாமனா அது பேண்ட் சட்டையில இவ்வளவு அழகா இருக்கா? ஆமா ஆமா. என்னம்மா, சாப்பிட்டீங்களா? இல்லப்பா, இன்னும் சாப்பிடல, உனக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீ குளிச்சுட்டு வர இவ்வளவு நேரம் ஆகுது. காலைல லேட்டா தான் எந்திரிச்சோம், அதான். சரிப்பா, அதனால ஒண்ணும் இல்ல, குளிச்சுட்டீல வந்து சாப்பிடுவா. சரிம்மா. அப்புறம் சாப்பிட்டு கடைக்கு போனோம். அது கடைக்கு போறியா? உனக்கு நேத்து தான் கல்யாணம் ஆயிருக்கு, என்னமோ கடைக்கு போறேங்கிற. 2 நாளைக்கு கடை லீவ் விடுறா. ஐயோ, கல்யாணத்துக்கு ஏகப்பட்ட நாள் லீவ் விட்டாச்சுமா, அத போ பெரியமா, இன்னைக்கு கடைக்கு போனோம். சும்மா நிறா, கல்யாணம் ஆகி மறுநாள் யாராவது வேலைக்கு போவாங்களா? 2 நாள் பொருடா, அதுக்கப்புறம் வேலைக்கு போவ. சரி பெரியமா. 2 பேரும் சேர்ந்தாப்புல நின்னுங்க, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? சொல்றேன் தா. ஏன் தம்பி கண் கலங்கிட்டு இருக்கீங்க? ஏன் என்னாச்சு உங்களுக்கு? ஏண்டி லூசா நீ? கல்யாணம் இப்பதான் புள்ள சந்தோஷமா இருக்கு, இப்ப உட்காந்து கண் கலங்கிட்டு இருக்க?
இல்லக்கா, 2 பேத்தையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் எத்தனை கடவுளை கொண்டிருப்பேன். பையனுக்கு எப்படா கல்யாணம் ஆகும், அவனும் எப்பதான் ஒத்துக்குவான்ட்டு 2 பேத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கவும் எனக்கு கண்ணுல தண்ணி வந்துருச்சுக்கா. இதுக்காகவா அழுவ? அழுவாதம்மா. அப்பா, உங்களை பார்க்கவும் எனக்கு எனக்கு சந்தோஷத்துல கண்ணி வந்துருச்சு. வேற ஒண்ணும் இல்ல. அழுவாதீங்க. சரிம்மா. எப்ப பார்த்தாலும் சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டேன். இப்பதான் நல்லா இருக்கு. சரி, அப்படியே முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னேன்ல. பெரியம்மா நாளைக்கு ஊருக்கு போறாங்களாம். நானும் அப்படியே ஊருக்கு போயிட்டு வரேனே. ஒரு 10 நாளைக்கு பெரியம்மா வீட்டுல இருந்துட்டு வரேன். என்னப்பா? என்னது 10 நாளைக்கு ஊருக்கு போறியாமா? அதெல்லாம் வேண்டாம், நீ இங்கே இருமா. இல்லப்பா, நீங்க இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. கொஞ்சம் இரு, நானே எல்லாத்தையும் சொல்லிடுறேன். புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, 2 பேரும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்னு நினைப்பீங்க. அதனாலதான் அம்மா நான் கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். அதுக்காக இங்க இருந்தா நாங்க சந்தோஷமா இருக்க முடியாதா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. அத்தையை நீங்க எங்கேயும் கூட்டிட்டு போக கூடாது. அது இல்லத்தா, ஒரு 10 நாளைக்கு தான். 5 நாளைக்கோ 10 நாளைக்கோ அத்தை எங்கேயும் வர மாட்டாங்க. அட என்னத்த நீ வேற சொல்றதே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நீங்க சொல்றதா நல்லா தெரியுதுமா. எனக்கு பாட்டுக்கு அத்தையை கூட்டிட்டு போகணும்னு வச்சுக்கோங்க. நானும் அத்தை கூடயே வந்துருவேன். அப்ப மாமா தான் இங்க இருப்பாரு, பாத்துக்கோங்க. ஓகேவா? ஐயா, அதெல்லாம் வேண்டாமா. ஏமா இப்படி சொல்ற? தம்பியை விட்டுட்டு ஏன் கூட வருவியாக்கும். அட போமா நீ. அப்ப நீங்க மட்டும் எங்களை விட்டு உங்க அக்கா வீட்டுக்கு போறீங்கிறீங்க. ஏன்டா நீ வேற புரிஞ்சுக்காம? ஏன் ஒரு 10 நாளைக்கு தங்கச்சி வீட்டு பக்கம் அனுப்ப மாட்டீங்களா? அனுப்புறோமா. எனக்கே இப்பதான் புதுசா கல்யாணம் இருக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியல. அத்தையை நான் அனுப்புறதா இல்ல. சரிம்மா, நான் எங்கேயும் போல. பப்பி, சொல்லுங்க மாமா. ஐ லவ் யூ டி. அட என்ன மாமா நீங்க வேற. மாமா கிட்ட நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், அத்தைய எங்கேயும் விடுறாப்புல இல்ல. அத்தையே வாழ்நாள் ஃபுல்லா என் கூட தான் இருப்பாங்க அப்படின்னு ஆரம்பத்திலே கட்டன் ரைட்டா சொல்லிட்டேமா. பரவாயில்லையே. பரவாயில்ல இல்லம்மா, உண்மையதான் சொல்றேன். அத்தையை நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மாமியார் கொடுமை அம்மா கொடுமைன்னு அங்கங்க நடந்துட்டு இருக்குல்ல. நான் அப்படிலாம் நடந்துக்கவே மாட்டேன். எங்க அத்தை கண்ணுங்க எடுத்தமா நல்லா பாத்துக்குவேன். என்ன, எனக்கும் அம்மா இல்ல, நானும் தனியா தான் வளர்ந்துருக்கேன். இந்த கஷ்ட நஷ்டம் எல்லாமே எனக்கு தெரியுமா. மாமாவும் நிறைய சொல்லியிருக்காரு. அத்தையும் சின்ன பிள்ளைல எப்படி கஷ்டப்பட்டு மாமா வளர்த்தாங்க அப்படின்னு எல்லாமே சொல்லியிருக்காரு. அதனால நான் அத்தையில அனுப்புறாப்புல இல்ல. சரிம்மா, நீ எதுவும் சொல்ல வேணாம். அத்தை உங்க கூடயே இருக்கட்டும். என்னம்மா? ஆமா ஆமா, அத்தை இங்கே தான் இருப்பாங்க. எங்க போனாலும் எங்க கூட தான் வருவாங்க. தனியெல்லாம் எங்கேயும் அனுப்புறாப்புல இல்ல. நல்லா புரிஞ்சுது. சரிம்மா, வா போய் சாப்பிடலாம். இட்லி சுட்டு மிளகா சட்னி தேங்காய் சட்னி சாம்பார் எல்லாம் வச்சாச்சு. இடியாப்பம் புட்டெல்லாம் கடையில இருந்து வாங்கி வச்சாச்சு. வாங்க, நேரம் போறதுக்குள்ளார சீக்கிரம் சாப்பிடலாம். அப்புறம் ஆறி போயிட்டா நல்லாவே இருக்காது. சரிம்மா, சாப்பிடலாம் வாங்க. நீங்க முன்னாடி போங்க தானே வரோம். சரிம்மா. அட ஏக்கா நீ அழுதுட்டு இருக்க? நீ அழுவாதன்னு சொல்லிட்டு நீ இப்படி அழுதுட்டு இருக்க? மெதுவா பேசுடி, பப்பி காதுல உழுவ போகுது. சரிக்கா, ஏன் அழுவுற? என்னாச்சு? என்னன்னே தெரியடி. பப்பி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ்வளவு நல்ல மருமோல எங்க இருந்துதான் பிடிச்சியோ தெரியலடி. பக்கம் கடவுள் அவளை அனுப்பிச்சுட்டு இருக்காரு போல இருக்கு. எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குடி. இப்பதான் நேத்து வந்தப்ப கூட மருமோல பத்தி எனக்கு தெரியாது. நான் இப்ப தெளிவா எனக்கு புரிஞ்சிச்சுடி. பப்பி எந்த நிலைமையில உன்னை விட்டு கொடுக்க மாட்டா, தனியா அனுப்ப மாட்டான்ட்டு. நான் பயந்துட்டே இருந்தேன், உன் நிலைமை கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆயிருமோ ஏதாயிருமோன்ட்டு. இந்த வீட்டுக்கு வந்த மருமவ பப்பி ரொம்ப தங்கமானவடி. அவ என்னைக்குமே உன்னை விட்டு கொடுக்க மாட்டான்னு நல்லா புரிஞ்சு போச்சு எனக்கு. சொன்னேல, உன்னையே சொன்னேன், நீயே பயந்துட்டே இருந்த. அவன் நல்ல பிள்ளைக்கா, நல்ல கேரக்டர். சரி விடு, இப்ப அழாதக்கா. ஏன் அழுதுட்டு இருக்க? எனக்கு என்னன்னு சொல்லவும் முடியல, வார்த்தையில விவரிக்கவும் முடியல. நீ சொன்னில சந்தோஷத்துல கண்ணீர் வந்துச்சுன்னு, அதே மாதிரிதான் எனக்கும் சந்தோஷத்துல கண்ணீர் வந்துருச்சு. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உன் பிள்ளை வளர்த்ததுக்கு இந்த ஆண்டவன் நல்ல மருமோல உனக்கு அமுச்சு விட்டுருக்காரு. சரிக்கா, அழுவாதக்கா. முத ஏன் தேடிட்டு இருக்குங்க ரெண்டும். வா போய் சாப்பிடுவோம். சரிடி, வா போலாம். இப்பதானே நல்லா இருக்கு. நீ பாட்டுக்கு பொசுக்குன்னு அழுதுட்டீங்கன்னா நல்லாவா இருக்கு? அக்கா இப்படி என் தங்கச்சி அழுவும் போது எனக்கு கஷ்டமா இருக்காதா? அது மாதிரிதான் நீ நானும் ஒரே வயிற்றுல பிறந்தாலும் நம்ம 2 பேரும் ஒரே இது மாதிரி தானே இருப்போம். அப்படிதான். ஆமாக்கா, அது வேணா உண்மைதான். சரி வா சாப்பிடுவோம் போய். ரொம்ப பசிக்குதுடி, சாப்பிட்டு வேற மாத்திரை போடணும். ஆமாக்கா, நானும் மாத்திரை போடணும். அக்கா போய் சாப்பிடுவோம். இப்ப என்னாச்சுன்னு உங்க வீட்டுக்கு போறேங்கிறப்ப இப்படி நடந்துக்கிற? நான் சொல்றதை நீங்களும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். உங்க பையன் அப்படியே தான் இருக்கான். நான் இருக்கு இந்த வீட்டுல இருக்கணும். எனக்கு அவசியம் என்ன? உங்களுக்கு வேலை பார்க்கவும் உங்களுக்கு சோறு வளைச்சு கொடுத்தா நான் இருக்கேனா? எனக்கு அந்த அவசியமே இல்லை. அதுவும் இல்லாம உங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் தான் இப்பெல்லாம் நடக்குது. எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மா தானே. அம்மா தானே உங்களுக்கு சாவி கொடுத்து நீங்களா இப்படி ஆடிட்டு இருக்கீங்க. அப்புறத்துக்கு நான் இங்க இருக்கணும். எனக்கு அவசியமே இல்லை. எனக்கு முக்கியம் இல்லாத வீட்டுல நான் ஏன் இருக்கணும்? நான் இங்க இருக்கவே மாட்டேன். நான் எங்க அம்மா வீட்டுக்கே கிளம்பிடுறேன். அங்க போனா கூட எங்க அம்மா அப்பா நல்லா பாத்துக்குவாங்க. நீ என்ன கல்யாணம் ஆகி பெரிய பிள்ளையா வளர்ந்துருச்சு எனக்கு. ஆனா நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறான். அவங்க அப்பையே சொல்லதான் கேட்கறான். பரவாயில்ல, இருக்கட்டும். எல்லாரும் ஒன்னா இருந்தா யாருக்குமே அவங்களோட மரியாதை புரியாது. ஏன் விலகி இருந்தாதான் தெரியும் அவங்களோட அருமை பெருமை என்னன்ட்டு. அம்மா வீட்டுக்கே போயிடுறேங்க. எப்ப அருமை பெருமை தெரியுதோ அப்பயே என்னை கூட்டிட்டு போங்க. ஏய், என்ன லூஸ் தரமா பேசிட்டு இருக்க? ரொம்ப பெருமை தெரியாம தான் உன்னை வீட்டுல வச்சிருக்கேனா? அப்பையில இருந்து உன்னை இப்ப வரைக்கும் நல்லா தானே பாத்துக்கிறேன். நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறே செய்யல. ஏதாச்சும் நான் குறை வைக்கிறேனா? இந்த குறையெல்லாம் இல்ல. ஆனா திடீர்னு உங்க அம்மா எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு மாற்றம். அதனாலதான் எனக்கு பிடிக்கல. மேற்கொண்டு உங்க அம்மாவே எனக்கு பிடிக்கல. நான் இங்க இருக்கிறதுனாலதான் உங்க அம்மாக்கு எனக்கும் பெரிய சண்டையே நடக்குது. இங்க இருந்து போயிட்டேன்னா அப்பயாவது நீங்க நிம்மதியா இருப்பீங்களா, சந்தோஷமா இருப்பீங்களா? அதனால நான் கிளம்புறேன் இங்க இருந்து. ஏன்பா என்னாச்சு? சொல்றதே ஏத்துக்க மாட்டேறாமா. அவ ஒரே பெரியாதாமா இருக்கா அவங்க அப்பா வீட்டுக்கு கிளம்பணுன்ட்டு. நீங்க எதுக்கு இப்ப வந்தீங்க? ஏமா இப்படி எல்லாம் பேசுற? ரூமுக்குள்ளார புருஷன் முன்னாடி பேசிட்டு இருக்கோம். 1000 பேசும் என்னமோ பண்ணுவான். நீங்க பாட்டு தேவையில்லாம எதுக்குள்ளார வரீங்க? என்னதுன்னு கேக்குறீங்க? புருஷன் முன்னாடி ரூமுக்குள்ளார வரும்போது கதவை தட்டிட்டு வாங்க. அந்த மேனஸ் கூட உங்களுக்கு தெரியல? ஏய் சித்ரா,
பார்த்து பேசுடி. முன்னாடி ரோட்ல இருந்து சண்டை போட்டியே, அப்பெல்லாம் தெரியாத மேனஸ் இப்ப எங்க அம்மா ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் மேனஸ் ரொம்ப தெரியுதா உனக்கு? ஏண்டா விடுப்பா, அவகிட்ட சண்டை வேண்டாம். ஆனாலும் சரி பொறுத்து போலாம், சந்தோஷமா இருக்கணும் வாழ் நான் நினைச்சா. ஆனா இவ உன்னை ஒரு பொருட்டாவே நினைக்க முடியலாமா? இல்லாத வரைக்கும் ஒழுங்கா இருந்தவ நீ வந்ததுக்கு அப்புறம் தான் ஓவரா திமுறையும் அவளோட அகங்கார கோவம் எல்லாத்தையும் காமிக்க ஆரம்பிக்கிறா. ஏய் சித்ரா, வாட்? என்னடி வாட்டுக்கிட்டுன்னு கொஞ்சம் அரைஞ்சுன்னு வச்சுக்கோ, பல்லெல்லாம் உடஞ்சிடாமா. இப்ப வரைக்கும் என்கிட்ட கண்ணீர் விட்டு கதறிட்டு இருந்தீல, இப்ப ஏன் எங்க அம்மா வந்து அவ்வளவு கோவத்தை காமிக்கிற? அம்மா பொறுமையா தானே பேசுறாங்க, ஏமா அப்படி கோவப்படுற சண்டை போறேன்னு? நீ ஏன் எங்க அம்மா மேல இவ்வளவு கோவத்தை காமிக்கிற? ஏன்னா உங்க அம்மாவை எனக்கு பிடிக்கல. பிடிக்கலனா அவங்க ஏதாவது உன்னை தொந்தரவு பண்றாங்களா? அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது அதை குறை சொல்லிட்டு இருக்காங்களா? இல்லையே. அப்புறம் ஏன் அவங்க இருக்க கூடாது நீ பெனாத்திட்டு இருக்க? எனக்கு நீங்க நான் நம்ம பிள்ளை 3 பேரும் வாழ்ற வாழ்க்கை தான் எனக்கு சந்தோஷமா இருக்கும்னு நினைக்க தோணுது. நினப்புல போய் குப்பையில தூக்கி போடு. அண்ணாங்கட்டி நினப்பு. ஒத்த பையனை வச்சிருக்க, இன்னும் பெரியவனா வளருவான்ல, கல்யாணம் பண்ணி கொடுப்பீல. அப்ப நான் பாக்குறேன்டி, பையன் உன்னை விட்டுட்டு வச்சுக்கிறானா இல்ல துரத்தி விடுறானான்ட்டு. என் பிள்ளை என்னை வச்சுக்கும், அதான் துரத்திலாம் விடாது. ஆமா, இப்ப உள்ள பிள்ளைங்களாம் யார் யாரும் என்ன செய்யறாங்கன்னு கண்ணார பார்த்து நல்லா கத்துக்குதுங்க, அததான் செய்யவும் ஆரம்பிக்குதுங்க. நீ எங்க அம்மா கிட்ட மரியாதை கொடுக்காம பேசுற, எரிஞ்சு விடுற. ஆனா நம்ம பையன் என் அம்மா கிட்ட பாசம் காமிக்கிறான். எல்லாமே யாரால? உன்னால தானே. நீ வெறுப்பு காமிக்கிறனால அவன் பாசத்தை காமிக்கிறான். அதான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எனக்கு உங்க வாய்க்கு வந்தபடி எதையோ பேசிட்டு போங்க. எனக்கு நேராச்சு, நான் எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன். நீ எவ்வளவோ பொறுமையா இருக்கலான்னு பார்த்தேன், நீ கிளம்பி தூக்கிட்டு போடி. அப்படியே உங்க அப்பா வீட்டுக்கே போயிரு, திரும்பி இங்க வந்துடவே வந்துடாத. ஒத்த பிள்ளை எனக்கு வளர்க்க தெரியாதா? நீ கிளம்புடி முத. நானும் இங்க இருந்து கிளம்ப தான் போறேன். நீங்க இல்லாத நேரத்துல தான் யாருமே உங்களுக்கு தெரியும். குட் பை. இனிமே நீங்க யாரோ நான் யாரோ. கிராண்ட்மா போதுமா? ஒற்றுமையா அந்த குடும்பத்தை வச்சுட்டீங்களே, அந்த சந்தோஷத்துல நீங்க நல்லா இருங்க. கொடுங்க, நான் என் வீட்டுக்கு கிளம்பணும். எப்பா ஆனந்த், என்னாலதான் உங்களுக்கு இவ்வளவு சண்டை வருது. வேண்டாம்ப்பா, நான் ஏன் இங்க இருக்கணும்? பொண்டாடிக்கு தான் எனக்கு பிடிக்காம போயிடுச்சு. வேணா இங்க இருக்கட்டும், நான் என் வீட்டுக்கே போயிடுறேன்ப்பா. இப்படி சோகமா மூஞ்சி வச்சு உங்க நடிப்பை காமிக்கிறீங்களா? அப்பதான் உங்க பையன் திருப்பி இங்க இருந்து அனுப்ப மாட்டாருன்னு நினப்பு வேற உங்களுக்கு. சித்ரா வாய் முடு. வேண்டாம் விடு, இதுக்கு மேல எனக்காக நீ சண்டை போட வேணாம் அவள்கிட்ட. நானே போயிடுறேன்ப்பா, நீங்க சந்தோஷமா இருங்க, அதுவே எனக்கு போதும். ஏமா என்னம்மா அவ பேசுறதுக்காக நீ வீட்டை விட்டு போறீங்க? இல்லப்பா, நான் வந்ததுல இருந்து பாக்குறேன், வந்ததுல இருந்து சண்டையை முடிக்கவே மாட்டேங்கிறாளே, இழுத்துட்டு தானே போறா. எல்லாமே என்னால தானே. இவ்வளவு வருஷமா தனியா இருந்துட்டேன், நான் தனியாவே இருந்துக்கிறேன்ப்பா. அதான் எனக்கு நிம்மதியை தரும், சந்தோஷம் தரும். என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம். நானே என் துணிமணி எடுத்துட்டு என் வீட்டுக்கே போயிடுறேன். அம்மா போவாதம்மா, இருமா. மாமியார் கிளவி போறேன்னு சொல்லும், ஆனா போவாது. போய் பாப்போம் என்ன பண்ணுதுன்னு. அது இந்த வீட்டை விட்டு போச்சுன்னா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போகணும். நெவர், நான் போக மாட்டேன். போய் என்னன்னு பாப்போம். போவாதம்மா, இங்கே இருங்க. வேணாப்பா, நான் கிளம்புறேன். என்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வர வேணாம், எந்த கஷ்டமும் வேண்டாம். பேரன் ஸ்கூல்ல இருந்து திரும்பி வந்தானா எங்கன்னு என்ன கேட்பான். அது போய் சொல்லி சமாளிச்சுக்கோங்கப்பா. நான் போயிட்டு வரேன். சொல்றது கேளுமா, போவாதம்மா. நீ சந்தோஷமா இருப்பா, அதுவே எனக்கு போதும். நான் வரேன்ப்பா. அப்பா, ஒரு தொல்லை விழுந்துச்சுடா சாமி. அம்மா போவாதம்மா.